இப்ப இன்னொரு கேள்வி. அதாவது இப்ப சாப்பாடு பத்தி, விவசாயத்த பத்தி கேட்டா அதுக்கு ஏதேதோ சொன்னீங்க. அப்புறம் மற்ற விஷயங்கள பத்தி கேட்டா, அதுக்கு ஏதோ ஒரு இது மாரி செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு ம். சொன்னீங்க. இப்ப தூக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றது? இயற்கை உபாதைகள். ம். இப்ப இதுக்கெல்லாம் அங்க என்ன மாரியான சூழ்நிலை? இப்ப இல்ல இப்ப பொதுவா ஆஸ்ட்ரோனாட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்ப்போம். இப்ப வந்து ஒரு ராக்கெட்ல ஆஸ்ட்ரோனாட் போறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணி கணக்கு. ஓகே. போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டியூப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு யூரினேட் பண்றோம். ஓகே. ஸோ அவங்க ஒரு டியூப்ல யூரினேட் பண்ணுவாங்க. ம். அந்த யூரின் வந்து ஃபில்டர் ஆயி ரீயூசபிள் ஆகுது. ம். ஸோ அவங்க வந்து தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ! இனி யூரின் நீங்க இன்னைக்கு குடிக்கிற காஃபி கூட நாளைக்கான காஃபியா மாறும்னு விளையாட்டுக்குலாம் சொல்றாங்க நெறைய ஆஸ்ட்ரோநாட். அதான். அதாவது பூமியிலே இருந்தா தண்ணி குடிக்கலாம். இந்த மாரி நிலாவுக்கு போணும்னு ஆசைப்பட்டா மூத்திரத்த தான்டா குடிக்கணும். அப்படின்னு அப்படின்னு இல்ல. அத கூட இப்ப உதாரணத்துக்கு தண்ணி தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பூமியில இருந்து தண்ணி கொண்டு வரது எவ்வளவு பெரிய டாஸ்க். புரியுது. சோ அதனால சிக்கனமா இருப்பாங்க. ம். அந்த மூச்சில வர மாய்ஸ்சர், ஓகே. வேர்வைய கூட அவங்க வந்து பேர் கிரில்ஸ் மாரி தண்ணியா பிழிஞ்சு குடிச்சிருவாங்க. ரீசைக்கிள் பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. நீங்க தூக்கத்த பத்தி கேட்டீங்க. ஆ, எனக்கு அது எப்படி சொல்றதுனே தெரியல. நீங்க நீங்க கிராவிட்டியே கிடையாது நம்பர் 1. நம்ம சொல்லுவோம், நான் பெட்ல போய் கிராஷ் ஆக போறேன்டா. பெட்ல போய் உழுவீங்க. அங்க போய் பெட்ல உழுவலாம் முடியாது. அப்படிம்பீங்க அப்படியே வந்துட்டு இருப்பீங்க. மிதந்துனே தூங்கணுமா? நீங்க படுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பிரஷருக்கு தானே தலகாணி. தலகாணியே தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. இப்படி ஸ்ட்ரைட்டா படுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே தான் இருப்பீங்க. சரி புரிஞ்சுக்கிட்டேன். இருப்பேன். இப்படியே இருப்பனா இல்ல இப்படி அசைஞ்சிட்டே இருப்பனா? நீங்க இப்ப தூங்குனீங்கன்னா நீங்க அந்த ரூம்குள்ள எங்க வேணாலும் கிடப்பீங்க காலைல எந்திரிக்கும் போது. ஆஹா. சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு செவுத்தோரமாவோ இல்ல நீங்க அந்த பெட்லயோ ஏதாவது ஒரு சீட் பெல்ட் மாதிரி அந்த பெல்ட் போட்டுக்கணும். இல்ல பேக்லாம் நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த பேக் மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பேக் குள்ள தான் படுக்கணும். விளங்கும்டா. நாரப்பயலே. இல்ல இதெல்லாம் ஒரு ஃபன் ஃபேக்டரா சொல்றேன். இப்படிலாம் தான் இருக்கணும். அதாவது இது இப்படிலாம் தான் பிளான் போட்டுங்கறாங்க. ஆமா, சவுண்டே இருக்காது. சரியா? சூப்பர். அமைதியா இருக்கும். உங்க மென்டல் ஹெல்த் வந்து எனக்கு தெரியல ரொம்ப நாளா இது ட்ரெயின் ஆகி போனவங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் அப்படியே டிப்ரஷன் மாத்திரை இங்க இருந்து எடுத்துட்டு போய் சொல்லுங்க போகும்போது அமைதியா இருக்கும், சவுண்டே இருக்காது. அதனால சில பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் இருக்கு நண்பர்களே அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது போறது.